ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க guys. லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் அழுத்துங்க guys. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீரா சீரியல் ஸோ எப்படியோ வந்து அவங்க அத்தைக்காரிட்ட இருந்து வீரா வந்து அதை இதையும் பேசி உண்மையை வாங்கிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ உங்களை வந்து நான் அம்மாவா தான் நினைச்சேன். இங்க இருந்து கூப்பிடல, இங்க இருந்து கூப்பிட்டேன். வாயளவுல கூப்பிடல, மனசளவுல இருந்து கூப்பிட்டேன். நீங்க வந்து ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் ஒரு கண்ணுல நெய்யும் வச்சு என்னென்னமோ டயலாக் எல்லாம் பேசி வள்ளியம்மாவோட மனசை கசக்கி அழுக வச்சு எப்படி வார்த்தையால ஜாலம் பண்ணி உண்மையை வாங்க முடியுமோ வாங்கிருச்சு நம்ம வீரா மேடம். ஸோ வள்ளியம்மாவும் ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது, மாறன் ஆக்சிடென்ட் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளியம்மாவும் இவங்களும் நேத்து வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது. நான் உன்னை என் பொண்ணாதான் நான் பார்த்தேன், ஆனா நீங்க நீ இப்படி பேசிட்ட, என்னைய மன்னிச்சிடு வீரா. அதுக்கப்புறம் வந்து மாறன் வந்து என்னை இப்படி சொல்லும்போது நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த உண்மை தெரிஞ்சா என் அண்ணன் உயிரையே விட்டுருவாரு, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்ல வள்ளியம்மா, நான் வந்து உங்களை தப்பா நினைக்கல. நீங்க இனிமேல் நான் மாறனை நான் பாத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த உண்மை தெரியும்னு சொல்லி நீங்க மாறன் கிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம், காமிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க வீரா மேடம். அப்புறம் மாறன் தூங்கிட்டு இருக்காப்ல. அப்புறம் இங்க நம்ம வீரா மேடம் வந்து அப்படியே வந்து பக்கத்துல உட்காந்து நான் தலையெல்லாம் கோதுவாங்கன்னு நினைச்சேங்க. இப்படி நெத்தியெல்லாம் இப்படி வருடி விட்டு, மாறன் நீ இவ்வளவு நல்லவனா, நான் உனக்காக தான் இனிமேல் வாழ போறேன், சரியா? அண்ணனுக்காக நீ பழி ஏத்துட்டு உட்காந்துருக்க. எங்க அக்கா வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்க, எங்க மாமா வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்க. அப்படிப்பட்டவனை நான் எப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் செஞ்சது, அந்த போனது வந்தது, அடிச்சது, ஐ லவ் யூ சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த கலர் பூசிக்கிட்டு. அப்ப அந்த வீரா வந்து நான் உன்னைய லவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. என்ன அந்த கல்யாணத்தையும் நினைச்சு பார்த்திருந்தா நல்லா இருக்கும். அந்த மாப்பிள்ளை கெட்டவன் தானே கேசுன்னு அந்த உண்மை தெரியாம தானே இருக்கு. நான் அதையும் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா உண்மைதானே, மாப்பிள்ளை கெட்டவன் தானே. அவங்க அந்த யாரு அக்காக்காரி தானே பணம் கொடுத்து வரதட்சணை அதிகமா கேட்க சொல்லி அந்த வேத்தனம்லாம் அவங்க கண்மணி தானே பண்ணியிருப்பா. அந்த உண்மையெல்லாம் எப்ப வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த உண்மையே வெளியே வந்துருச்சு. இனி அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாறன் மேல இன்னும் வீராக்கு வந்து அதிகமான காதல் வரும். ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்குது. ஸோ எல்லாம் பேசிட்டு நல்லா இப்படி தலையை இப்படி கோதி இருக்கலாம் ப்ளீஸ். இப்படி கோதி விட்டுட்டு ஐ லவ் யூ மாறா, நான் இனிமேல் உனக்காக தான் வாழ போறேன் அப்படின்னு எடுத்திருந்தாங்கன்னா சீன் சும்மா ஹைலைட்டா இருந்திருக்கும். ஆனா அவங்க டச் பண்ணவே இல்லை மாறனை. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். நீ உண்மை தெரிஞ்சு போச்சு. இனி வீரா வந்து மாறனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ லவ் யூ வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது நாடகம், பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கல்யாண மேட்டரையும் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் செமையா இருக்கும், சூப்பரா இருக்கும் நாடகம். நீ அந்த கல்யாண மேட்டர் எப்ப வெளியே வர போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து காலையில விடியுது, பொழுது விடியுது, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் துணியும் சேர்ந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்குது, இவ இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி மாறன் கண்டுபிடிக்கிறாப்லையாமா.